காவல்துறையில் 33 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த ரயில்வே ஏடிஜிபி வனிதா ஓய்வு பெற்றார். சக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பிரியாவிடை அளித்தனர். தமிழ்நாடு இருப்புப்பாதை காவல்துறையில் ஏடிஜிபியாக பணியாற்றி வந்த வனிதா இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவருக்கு சக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையுடன் பிரியாவிடை அளித்தது நெகிழ்ச்சியை தந்தது. மதுரையில் பிறந்த இவர் 1991ஆம் ஆண்டு காவல்துறையில் டிஎஸ்பியாக பணியில் சேர்ந்தார். சிவகங்கை, திருப்பரங்குன்றம், அம்பாசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் டிஎஸ்பியாக பணியாற்றினார். ஸ்ரீரங்கத்தில் உதவி ஆணையராகவும் பணியாற்றினார். தமிழகத்தின் முதல் பெண் டிஎஸ்பி என்ற பெருமை இவருக்கு உண்டு. இதையடுத்து சென்னையில் உள்ள காவல்துறை பயிற்சி கல்லூரியில் முதல்வராக பொறுப்பேற்றவர் முதலாக பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவியேற்றார். பின்னர் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமையகத்தில் துணை ஆணையராக பணியாற்றினார். மாநில மகளிர் ஆணையத்தில் 2 முறை உறுப்பினராக இருந்துள்ளார். பின்னர் ராமநாதபுரம் பகுதியில் கடலோர பாதுகாப்பு காவல்படை பிரிவில் காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று சென்னையில் கடலோர காவல் பாதுகாப்பு பிரிவில் டிஐஜியாக பணியாற்றினார். இதையடுத்து தமிழ்நாடு இருப்புப்பாதை காவல்துறையில் டிஐஜியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் வேலூர் சரக டிஐஜியாக பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஐஜியாக பதவி உயர்வு பெற்றவர் இருப்புப்பாதை காவல்துறையில் சென்னையில் ஐஜியாக பதவியேற்றார். பின்னர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக பணியாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்றவர் தற்போது வரை தமிழ்நாடு இருப்புப்பாதை காவல்துறையில் ஏடிஜிபியாக பதவி வகித்து வந்தார். இவரது கணவர் சம்பத்குமார் ஐபிஎஸ் தமிழ்நாடு காவல்துறையில் ஐஜியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவரின் சிறந்த காவல்துறை அதிகாரிக்கான விருதும் மாநில அளவிலான சிறந்த காவல்துறை அதிகாரிக்கான விருதும் பெற்றுள்ளார். தமிழ் இலக்கியம், இசை, கவிதைகள் எழுதுதல், பெண்களுக்கு அதிகாரமளித்தல் உள்ளிட்டவைகளில் வனிதா ஐபிஎஸ் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தார் என்பது சிறப்பம்சமாகும். கடந்த 2016ஆம் ஆண்டு வர்தா புயலின் போது வனிதா ஐபிஎஸ் பழவேற்காடு, ஆரம்பாக்கம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டார். 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் திருவள்ளூர் மாவட்ட கொரோனா கண்காணிப்பு அதிகாரியாக பொறுப்பேற்று கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.